ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ பார்த்தீங்க. அதாவது உப்பு தண்ணியை வச்சு நம்ம கரண்ட் எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்படிடா எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிளேடை வச்சு உப்பு தண்ணியை வச்சு கரண்ட் எடுத்து லைட் எரிய வைக்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செய்ய போகிற வீடியோவுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, இந்த ஹோல்ட்ரு ஒன்று, அதுக்கப்புறம் அந்த வயரு, அதுக்கப்புறம் பல்பு, 2 பிளேடு, அதுக்கப்புறம் உப்பு, 2 கிளாஸு. இதை வச்சு தாங்க இன்றைக்கி கரண்ட் எடுக்க போகிறோம். முதல்ல வந்து ஹோல்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்கும். அதை பார்த்து நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னால வயரை மாற்றி போட்டாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. முதல்ல வந்து அந்த வயரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு தண்ணி ரெடி பண்ணணும். சால்ட் வாட்ரு, போர் வாட்டர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நல்ல தண்ணியில் உப்பை கலந்து நல்லா கலக்கி விட்டிங்கனாலே போதும். முதல்ல வந்து இந்த ஹோல்டரை மாட்டியாச்சுங்க. ஹோல்டரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பல்ப் எடுத்து மாட்டியாச்சு. பல்ப் எடுத்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு தண்ணி ரெடி பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ண ஹோல்டரை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிடுவோம். ஏன்னா முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஹோல்டர் வந்து அந்த மேலே இருக்கிறது வந்து டாப் வந்து கீழே வராமல் இருக்கும். அதனால் முடிச்சு போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த பல்பை மாட்டியாச்சுங்க. பல்பை மாட்டிட்டு இப்போ கிளாஸில் வந்து தண்ணி எடுக்க போகிறோம். நல்ல தண்ணியவே எடுத்துக்கிடுவோம். அதை வந்து உப்பு போட்டு உப்பு தண்ணியாக மாற்ற போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கடல் தண்ணியிலேருந்து கரண்ட்டை எடுத்து விட்டு தமிழ்நாட்டவே கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ண போகிறோம். மறந்துடாமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. 2 கிளாஸில் தண்ணி எடுத்தாச்சுங்க. தண்ணி எடுத்துகிட்டு உப்பை எடுத்து போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2 பிளேடை பார்த்துங்க. புது பிளேடு தான் வாங்கினேன், பழசெல்லாம் கிடையாது. உப்பு எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டாச்சுங்க. தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதை கலந்து விட்டு உப்பு தண்ணியாகவே இருக்கணுங்க. அது மட்டும் இல்லை, உப்பு நீங்கள் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த உப்பு நல்லா கரைஞ்சாதான் அந்த தண்ணியில் வந்து எஃபெக்ட் ஆகி கரண்ட் வெளியே வருமா. அதனால் வந்து ஏன்னா வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, உப்பெல்லாம் கலந்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. அதே மாதிரி வெயிட் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த கரண்ட் சப்ளை வரும் அப்படின்னு. உப்பு நல்லா கரையிறதுக்காக கத்திரிப்பேனை வச்சு நல்லா கலந்து விட்டேங்க. உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். வீடியோவோட எண்டில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. மறந்துடாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டாச்சு. அந்த தண்ணியை 1/4 மணி நேரம் விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து லைட்டாக டேஸ்ட் பார்த்தோம். நல்லா உப்பு கச்சிச்சுங்க. அந்தளவுக்கு உப்பை வந்து போட்டாச்சு. வீட்டில் கீழேருந்து அடித்து பிடிக்கிட்டு வந்திருக்கோம் உப்பு பாக்கெட்டை. சமையலுக்கு வச்சுருந்தது தூக்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பிளேடை வந்து அந்த ஹோல்டர் இருக்குல்ல, நம்ம லைட்டு மாட்டினோம்ல, அதோட இன்னொரு வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறணும். ஒரு பிளேடை கனெக்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட் இருக்குல்ல, அதை வந்து இந்த பக்கம் இருக்க வயரில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ரெண்டுலேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு வச்சோம்னா பாருங்கள், கரண்ட் வந்துருச்சுங்க. பரவாயில்லைங்க, ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ராஜெக்டை வச்சே நம்ம பெரிய அளவுக்கு கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அந்த பல்பு வந்து நம்ம வீட்லலாம் எரியும்ல, கரண்ட்டு போனாலும் சார்ஜிங் பல்ப் இருக்கும்ல, அந்த மாதிரி பல்பு. ஒரிஜினல் வீடியோ வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த லைட்டை வச்சுட்டு அந்த வயர் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோவில் காமிச்சது வந்து கீழே வயர் கனெக்ஷனை வந்து ஒன்றாக்கி வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம வந்து லைட்டாக டச் பண்ணோம்னா எரியும். இதுவே ஒரிஜினல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேங்க, லைட் எரியவே இல்லை. இதுதான் அந்த சார்ஜிங் பல்பு. இந்த சார்ஜிங் பல்பில் கை வச்சாலே எரியும். அதனால தான் அதுவுமேவோ பிளேடும் டச் ஆனோடனேவோ எரிஞ்சிச்சு. அதாவது வயரும் டச் ஆச்சுன்னா இந்த சார்ஜிங் பல்ப் வந்து எரியுங்க. இந்த மாதிரி தான் அந்த வீடியோலையும் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் ஒரிஜினல் வீடியோ. அதாவது வந்து இந்த பார்த்தீங்களா, முறுக்கி விட்டுட்டு நம்ம பிளேடில் வந்து சுற்றியாச்சு. சுற்றிட்டு இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து அந்த உப்பு தண்ணியில் வந்து வைக்க போகிறேங்க. எரியுதான்னு பாருங்களேன். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த வீடியோ போட்டிருந்தாங்க. 2,00,000லேருந்து 5,00,000 வியூஸ் போயிருந்துச்சு. நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம். ஆனால் அதெல்லாம் வியூஸ் போக மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸில் வச்சுட்டேன். வைக்கிறப்ப கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வச்சு பார்த்தாலும் கரண்ட்டு வரவே இல்லை. இல்லை, இது வேறு மாதிரி பண்ணணும்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் பல்பும் வச்சு பார்த்துட்டேன். கரண்ட்டு வரல. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், கீழே வந்து வயர் கனெக்ஷன் கொடுத்தா வந்து இந்த லைட் எரியுதுங்க. இல்லாட்டினா எரியாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.